காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்கேப் vlogs. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆக்சுவலி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி மைக் வாங்கிட்டேன். ஸோ அந்த மைக்கோட டெஸ்ட் தான் நான் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பிளாக் பீஸ்ட் நின்றுருக்கோம் பிளாக் பீஸ்ட். ஸோ ஏன்னா இப்போ வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் என் வாய்ஸ் பிரேக் ஆகிட்டு இல்லை வண்டியோட சத்தம் நிறைய கேட்டுருந்துச்சு. இப்போ அதை செக் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேடியம். ஸோ இதுதான் என்னோட ஹெல்மெட். ஸோ பிளாக் அண்ட் பிளாக் சூட்டபிள். இதுதான் ஆக்சுவலி நான் சொன்ன அந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு 600 வந்துச்சு எனக்கு. இதில் 2 மைக் கொடுத்துருப்பாங்க அண்ட் 1 ரிசீவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசீவர் வந்துட்டு ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சி டைப் சார்ஜிங் அது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மைக் ஆன் பண்ண உடனே அது ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடும். இப்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மைக் வந்துட்டு வண்டியோட சத்தம் அப்சர்வ் பண்ணுதா இல்லை நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ த்ராட்டல் பண்ணுறது. ஸோ வண்டி ஆன்ல தான் இருக்கு. ஸோ என் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி லைக் ரோட்டில் போகும்போது எப்படி ஆகுதுன்னு நான் பார்க்கணும், எப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதுதான். ஸோ இப்போது நார்மலாக பேசிட்டேன். ஐ திங்க் அந்த வீடியோ நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹெல்மெட் போட்டப்போ ஏதாச்சும் வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மைக்கை பற்றியும் கொஞ்சம் வீடியோஸ் இது பண்ணணுமா இருக்குது, ரிவ்யூ கொடுக்கணுமா இருக்கு. ஸோ இது அந்த ரிவ்யூ வீடியோவாக நினச்சிக்கோங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலி நேற்று K9 வயர்லெஸ் மைக்ரோஃபோனோட ரிவ்யூ பார்த்தேன். ஸோ நார்மலாக பேசும்போது அது க்ளீனாக ரெக்கார்ட் ஆகுது. பட் வண்டி ஓட்டும் போது இல்லை ஹெல்மெட் போட்டிருக்கும் போது கொஞ்சம் அந்த ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் விலாவரியாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஹாய். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா K9 வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இன்றைக்கி மத்தியானம் டெஸ்ட் பண்ணேன் வண்டி ஓட்டும் போதெல்லாம். ஸோ நார்மலாக இப்போ நான் இந்த மாதிரி இப்போ ஃபார் கேமரா டூ எனக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணும் போது ஸோ ஐ சஜஸ்ட் திஸ் மைக். பட் வண்டி ஓட்டும் போது ஆஸ் எ மோட்டோ வ்ளாகராக இந்த மைக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ஐ சஜஸ்ட் நோ. ஏன்னா வாய்ஸில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தருது, வாய்ஸ் அவ்வளோ ரெக்கக்னைஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் ஹெல்மெட் வேறு போட்டிருப்பீங்க. ஸோ அது ஒரு மாதிரி கவர் ஆகிட்டுருக்கோம். ஸோ மைக்குக்கும் ஸோ அந்த இதில் நடுவில் அந்த ஹெல்மெட் இருக்கிறதுனால ரிசீவருக்கும் ஸோ அது ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதன் கௌரி அண்ணா மாதிரி ஆகட்டும், இல்லை விஜய் சித்து அண்ணா மாதிரி ஆகட்டும், இல்லை இர்ஃபான் வியூஸ் அவங்கள மாதிரி ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் ஐ சஜஸ்ட் ஃபார் திஸ் மைக். பட் இல்லை நான் டிடிஎஃப் அண்ணா மாதிரி மோட்டோ வண்டி ஓட்டிகிட்டே பேசணும் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதா இருந்தால் ஐ வில் சே நோ. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி இது 600 rupees ஆச்சு இந்த ஹோல் செட். ஆக்சுவலி இதில் அவங்களே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மைக் 2 வரும் அண்ட் இந்த மாதிரி ஒரு ரிசீவர் வரும். ஸோ இது உங்கள் ஃபோன் சார்ஜிங் பண்ணுவீங்க இல்லையா சி டைப். ஸோ அதுக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிசீவரை கனெக்ட் பண்ணிட்டு மைக் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஆன் பட்டன் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைக் மைக் ஆன் ஆகிடும் அண்ட் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். த வாய்ஸ் வில் பி கிளியர். பட் அதான் சொன்னேன் இல்லையா, வண்டி ஓட்டும் போது ஐ ஒன்ட் சஜஸ்ட் திஸ் மைக். ஸோ அதான் அதுக்குன்னு இது வேஸ்ட்டுன்னு இல்லை. இப்போது நான் அடுத்து எப்போதாச்சும் ட்ராவல் வ்ளாக் பண்ணும் போது அப்போ யூஸ் ஆகும் நம்மளுக்கு இது. பட் வண்டி ஓட்டும் போது ஐ ஒன்ட் சஜஸ்ட் திஸ். அண்ட் நம்ம பிளாக் பீஸ்ட்டுக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். மாடிஃபிகேஷன்ஸ்னால் ரொம்ப பெரிய மாடிஃபிகேஷன் இல்லை, சின்ன ஒரு லுக் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா டிபெட்டியன் ஃப்ளாக், லடாக் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன் நான் என்னோடய சைட் மிரர்ஸ்க்கு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்த ஒரு பிளாக் பீஸ்டோட லுக்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை பாருங்கள்.
ஸோ கைஸ் எஸ் பிளாக் பீஸ்ட்டுக்கு கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸாக இருக்குது. அது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பழைய வீடியோவில் இந்த இதெல்லாம் நான் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது சைடு மிரர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வண்டிக்கு. அண்ட் எஸ் இது அதுக்கு மெயின் ரீசன் இந்த டிபெட்டியன் ஃப்ளாக், லடாக் ஃப்ளாக்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்காக சைடு மிரர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது வண்டி லுக்கே சேஞ்ச் ஆகிருக்கு ஆக்சுவலி கிட்டத்தட்ட. ஸோ எஸ் ஸோ கைஸ் எஸ் இன்றைக்கி அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட சார்லி அவர் கூட கொஞ்சம் ஃபன் டைம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ எஸ் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறது எவ்வளோ ஹாப்பினஸ் தருதுன்னு ஸோ அதில் உங்களுக்கு தெரியலாம். நான் சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸோ எஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோர் அப்கமிங் வீடியோஸ்க்காக பெல் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். பாய்.